கடந்து எண்ணங்கள் இல்லாமல் இருப்பது. இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கலாம். விட்னஸிங் என்று நம்மளுடைய ஆன்மீகம் பூரா சொல்லும். சாட்சியாக இருத்தல், சாட்சியாக இருத்தல் என்றும். அப்போ சாட்சியாக இருப்பதை பார்ப்பதற்கு ஒரு இலக்கணம் கொடுக்கிறது. அங்கு பார்ப்பவனும் இல்லை, பார்க்கப்படும் பொருளும் இல்லை, பார்ப்பதும் இல்லை. பாருங்க, அறிபவன், அறியப்படும் பொருள், அறிகின்ற நிலை. இந்த முப்படிக நிலையும் இல்லாமல் ஒரு துரியாதீத நிலை ஒன்று ஏற்படுகிறது. எப்பொழுது? இந்த மூன்று நிலைகளும் இருப்பது வரை நமக்குள்ளே எண்ணங்கள் இருந்தால் இந்த மூன்று நிலைகளும் இருக்கும். எண்ணங்கள் ஒடுங்கிவிட்டால் இந்த மூன்றாவது நிலையிலிருந்து நான்காவது நிலைக்கு செல்கின்ற துரியாதீத நிலை நடக்கும் என்று நம்மளுடைய ஆன்மீகம். இதில் நாம் அனுபவிக்காமலே இல்லை என்பதும் இன்னொரு விஷயம். இதை எப்படி அனுபவிக்க முடியும் உடனே எல்லோராலும்? எண்ணங்களே இல்லாமல், எண்ணங்களே முழுவதுமாக ஒடுங்கிய நிலையில் எல்லோரும் அனுபவிக்க முடியாது என்பதுதான் உண்டு. ஆனால் அனுபவித்த நம்மளுடைய சுய அனுபூதியில் கண்ட ஞானிகள் கூறிய விஷயம் அதுதான். அப்போ இந்த உலகமே பொய் என்று கருதுகிறோம். இதை நீங்கள் கொஞ்சம் சில நேரங்களில் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். நமக்கு பிடித்த, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நேசிக்கின்ற அல்லது நாம் பிரமிக்கின்ற ஒரு மாபெரும் தலைவன் அல்லது பணக்காரன் அல்லது சிந்தனையாளன் அல்லது ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்த வீரன், இப்படி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். 64 கலைகளில் சாதனை ஒன்றை படைத்தவன், கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பார்க்கும்போது திடீரென்று ஒரு சுனாமி போன்ற ஒரு நிகழ்வு, சுனாமியவே எடுத்துக்கொள்ளலாம். சுனாமியை பாருங்கள். நாம் சுனாமியினுடைய அந்த விஷுவல் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல லட்சக்கணக்கான பேர் இறந்து புதைக்க முடியாமல் அப்படியே குழிகளில் ஒட்டுமொத்தமாக தள்ளி விஷுவல் ஷாட்ஸ் வரும்போது உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கமுமே பல ஆயிரம் பேருக்கு நின்றுருக்கு. இதில் சில பேர் தப்பு பண்ணி சுனாமிக்கு கொடுத்து விட்ட விஷயத்தை திருடினார்கள் என்பது அது கொடுமையான விஷயம். அதை பற்றி நாம் பேச வேண்டியதில்லை, கமெண்ட் அடிக்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த நிகழ்ச்சிகளை மட்டும் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிந்த ஒரு மலேசியா குடும்பம், அப்படியே மலேசியாவிலிருந்து அந்த பெண் பெயர்ந்து வந்து விட்டார். என்னவென்றால் தமிழ்நாட்டை சார்ந்தவர், அவருடைய பாரம்பரியம். அவர் கூறியது என்னவென்றால், இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நாம் உலகத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு உணர முடிஞ்சிச்சு. இவர் ஒன்றும் மாதவம் செய்யலை, ஒரு ஷாக். அதே மாதிரி நம்மோடு ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் ஒரே ஒரு அந்த பையனோ பெண்ணோ ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்து அந்த குழந்தை பெற்றோரிடமிருந்து பிரிய வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த நிகழ்விலிருந்து அந்த மனிதனுக்கு அந்த ஒரு 5 மாதங்கள் 10 மாதங்கள் உலகமே ஒன்றுமில்லை என்று போனது. அந்த உலகமே ஒன்றுமில்லை என்று போகின்ற ஒரு நிகழ்வும், உலகமெல்லாம் பொய் என்ற நிகழ்வும், இனிமேல் நான் ஒன்றுமில்லை என்ற நிகழ்வும் ஏற்படுகிறது. இதை போன்றுதான் மயான வைராக்கியம் என்று கூறுவார்கள். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நிலை தோன்றுகிறதா என்றால் எந்த நிலை? இந்த ஜீவன் முக்தனுக்குரிய எண்ணம் முழுவதுமாக ஒடுங்கிய அகத்தை பிரம்மமாக உணரக்கூடிய நிலை ஏற்படுகிறதா என்றால் ஏற்படுகிறது. அதைத்தான் பதஞ்சலி கூட சொல்லுவார். அந்த முழுவதுமாக எண்ணம் ஒடுங்கும் போது புருஷன் தன்னுடைய இருப்பில் இருப்பான் என்று கூறுகிறார். அந்த புருஷன் என்பது ஆத்மாவை குறிக்கிறது. அந்த ஆத்மா ஒரு இருப்பில் இருக்கும் என்று கூறுகிறது. இதை போன்றுதான் ஜீவன் முக்தர்களாக இருப்பவர்களுக்குரிய அடையாளங்களை பார்க்கும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம், இந்த
இப்போ எப்படி ஒன்றுமில்லை என்ற நிகழ்வு அறிவியல் பூர்வமாக எங்கு நடக்கிறது? ஒன்றும் எல்லாமே எல்லாமே அது இது என்று நினைக்கின்ற நம்முடைய மூளையில் தான் எல்லாமே இது பெரிது இது சிறிது என்றெல்லாம் நினைக்க தோன்றுகிறது. அங்கேயே ஒன்றுமில்லை என்று கூறுகிறது. இதை நாம் கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக சித்தத்தை மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று பிரிக்கும்போது இவைகளெல்லாம் அந்த அந்தக்கரணங்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றன? இந்த அந்தக்கரணங்கள் அனைத்துமே மூளையில் தான் இருக்கின்றன. அறிவியல் பூர்வமாக கொஞ்சம் சித்தம். அப்போ அந்த சித்தத்தில் எப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, சுகமும் துக்கமும் இருந்தால் எண்ணங்கள் ஏறும். ஆன்மீக ரீதியாக வாசனை ஏறாது என்று கூறுகிறார். வாசனை என்பது அறிவியல் பூர்வமாக எண்ணங்கள். ஆக ஒரு மனிதன் எல்லாமே ஒன்றுமில்லை என்று அடைந்திருந்தால், அவர் காரியங்கள் செய்து கொண்டே இருந்தால், அந்த காரியங்களில் நடக்கக்கூடிய சுகமோ துக்கமோ சித்தத்தில் ஏறாது என்று ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்கிறார். இப்போ இதிலிருந்து இன்னொரு விஷயம், சித்தத்தில் ஏறாது என்பதற்கு எங்கே நம்ம கொஞ்சம் கோரிலேட் பண்ணி பார்க்கணும். இப்போ நியூட்டன் விதிப்படி, கயாஸ் தியரி படி, லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு விஷயத்திற்குள்ள நம்ம மூளையில் போடுறோம்னா அதனுடைய எதிர் விளைவுகள் இருக்கும், அல்லது தொடர்பு விளைவுகள் இருக்கும், அல்லது சுற்று விளைவுகள் இருக்கும். இதுதான் இந்த 3 விதிகளுடைய ரகசியம். அப்போ இந்த விதிகள் இங்கே என்ன சொல்லுதுன்னா, அதுக்குரிய விளைவுகளே இல்லை. those who attained the stage of nirvikalpa samadhi or those who attained the stage of jivan mukta doesn't have any sense of registering the sufferings or any thoughts. அப்போ என்ன நடக்குது? இந்த நிலையைத்தான் சுய அனுபூதியில் உணர முடியும். அப்படியே விலகி தானாகவே அது போய்விடும் என்று கூறுவார். இதை அந்த சுய அனுபூதியில் உணர்பவர்கள் உணரலாம். ஏனென்றால் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் இந்த துக்கமாகிய எண்ணங்களெல்லாம் பதியாமலேயே போயிடுது. அப்போ எப்படின்னா இதில் என்ன புரிய வருகிறது என்றால், இந்த ஜீவன் முக்தர்களுடைய நிலை என்னவென்றால், அந்த டில் த அட்டைன்மெண்ட்டு தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதை தான் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று கூறுகிறார்கள் என்பதை நாம் அனுமானிக்க முடிகிறது. அகோரிகளுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களால் தெரியும். இப்போதைக்கு நிறைய தொலைக்காட்சிகளில் அதை பற்றி போட்டார்கள். அகோரிகள் வாழ்க்கை என்ன? அதுதான் நான் கடவுள் கொஞ்சம் அகோரிகளை பற்றி சொல்லுகிறார்கள். பிணத்தினுடைய அந்த எரிகின்ற பிணத்தினுடைய மாமிசத்தை சாப்பிட்டு விட்டு பல ஆயிரம் பேர் வாழ்கின்றார்கள். இதை நினைத்து பாருங்கள், இது எப்படி முடியும்? முடிகிறதே, நடக்கிறதே. அப்போ அதுவும் ஒன்றுமில்லை என்று ஆகிவிட்டார்கள். அந்த பிணத்தோடு படுக்கிறார்கள், அந்த 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 தீயோடு உழல்கிறார்கள்.